அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பம் விரைவில் வழங்கப்பட உள்ளது. யாருக்கெல்லாம் விண்ணப்பம் வழங்கப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. அதன்படி புதிதாக 2 லட்சம் பேருக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டும் உள்ளன. அதில் 2 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். இந்த வார இறுதியில் முதற்கட்ட பணிகள் இதற்காக நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டும் உள்ளது. பின்னர் ஜூலை 1ஆம் தேதி விண்ணப்பம் வழங்கப்பட்டு ஜூலை 10ஆம் தேதிக்குள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளது. இதுவரை விடுபட்ட பெண்களுக்கு பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம். முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதலான பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.